உலகமெங்கும் பறைவாழக்கூடிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். நமது செம்முரசு இணையதள தொலைக்காட்சியை ஆதரித்து வரும் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நாம் ஒரு வணிக ரீதியாக இந்த இணையதளத்தை நடத்தவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். எனவே உங்களது பெருவாரியான ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து இருந்து வருவது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்குகிறது, நாடாளுமன்ற தேர்தல். இன்னும் தேர்தல் தேதி முறையாக அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அதற்குள்ளாகவே தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிற கருத்தையும் அப்படியே மிதக்க விடுறாங்க, வதந்திகளை பரப்பி விடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருப்பதையும் இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி செல்வதையும் மறுப்பதற்கில்லை. ஆனால் தேர்தல் நடக்கும் என்பதற்கான பணிகளும் ஒரு புறம் நடந்து வருகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கூட்டணியில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார். கமலஹாசன் நான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லை, ஆனால் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்சிகளாக தங்களது அந்த கூட்டணி பணிகளை செய்து வருகிறது. சரத்குமார் நள்ளிரவில் தனது மனைவியிடம் ஒப்புதல் கேட்டு, அவருக்கு செயற்குழு பொதுக்குழு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திரைப்பிரபலத்தை பார்த்து வந்தவர் இல்லையா, அதனால் மனைவி கேட்டுட்டு பிஜேபியில் போய் தன்னுடைய கட்சியை சேர்த்துட்டார், சமத்துவ மக்கள் கட்சியை. இப்படி இன்னும் எண்ணற்ற தேர்தல் கூத்துக்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். சாதாரண உழைக்கும் மக்களாகிய நம்முடைய பிரச்சனை ஒருபோதும் தீரப்போவதில்லை. ஒரு தன்மானத்திற்கும் தற்சார்பிற்கும் நாம் போராடும்போது, ஒரு சுதந்திரமான இறையாண்மை உள்ள தேசிய இனங்களின் விடுதலைக்காக நாம் நிற்கும்போது மட்டுமே நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீரும். அதுவரை எந்த பிரச்சனையும் தீரப்போவதில்லை. 2500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய டெல்லியிடம் மாநிலத்தின் உரிமைகள் எல்லாம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒன்றிய அரசு என்பது இது ஒன்றியம் என்பதையே ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு ஏகாதிபத்திய போக்கில் இருக்கிறது. அதற்கு எதிராக ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களது மொழி உரிமை, பண்பாட்டு உரிமை, வரலாற்று உரிமை, தங்களுடைய கல்வி உரிமை, தங்களது மாநில எல்லையை தீர்மானிக்கும் உரிமை, நதிநீர் பங்கீட்டு உரிமை போன்றவற்றை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னாலே ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களது தேசிய இன எல்லைக்குள் ஏகாதிபத்திய நிறுவனங்களோ அல்லது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோ கால் வைக்காமல் தடுக்க வேண்டும் என்றால் கூட ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தேசிய அரசை ஒவ்வொரு மாநில மக்களும் அமைத்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி போக்கில் இந்திய அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலும் நமக்கு உணர்த்துகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் எல்லா தேசியங்களும் விடுதலை அடைந்துவிடப் போவதில்லை, எல்லா தேசியங்களின் உரிமைகளும் கிடைத்துவிடப் போவதில்லை. என்றாலும் இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிக குறைந்த வாய்ப்பை வைத்தே இந்த பாசிச சக்திகளை, பாஜகவை, RSS சங் பரிவார் கும்பல்களை அடியோடு துரத்தி அடிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த தேர்தல் தருகிறது. அதை தவிர இந்த தேர்தல் வேறு எதையும் சாதிக்கப் போவதில்லை என்றாலும் கூட ஒரு சுவாசிப்பதற்கு காற்றை இன்றைக்கு மக்களுக்கு அளிப்பதற்கேனும் இந்த பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டியிருக்கிறது. அந்த பாசிச பாஜகவின் உண்மை முகத்தை மறைத்து அதில் சரத்குமார் என்ற நடிகரின் சமத்துவ மக்கள் கட்சி சென்று சேர்ந்திருக்கிறது. GK வாசன் ஆதரிப்பதாக கூறியிருக்கிறார். இன்னும் அதிமுக எங்களிடம் பாஜக வர முடியாது, வரக்கூடாது, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று எடப்பாடி கூறியிருக்கிறார். இன்னும் காட்சிகள் இருக்கின்றன. நாட்கள் நெருங்க நெருங்க எத்தனையோ திரைமறைவு பேரங்கள் நடைபெறும். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல்
களத்தில் என்னென்ன நடக்கிறது என்று இங்கே மக்களுக்கு உண்மையான அரசியலை போதிப்பதற்கு, கற்றுத்தருவதற்கு இன்னும் கூட மக்கள் தளபதிகள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் இனவெறி கொண்ட தேசிய விடுதலை, இறையாண்மை அரசு ஆகியவற்றை கைவிட்ட வெறுமனே மொழியை பற்றி பேசக்கூடிய அந்த போலி தமிழ் தேசியவாதிகளிடமிருந்தும் தமிழ் தேசிய இளைஞர்கள் மிக விழிப்பாக தங்களது அரசியல் களத்தை வடிவமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிலவுகிறது. இன்றைக்கு அதிமுக, திமுக என்ற மிக பெரும் கட்சிகள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிப்பதாக இருக்கிறது. அதற்கு மாறாக ஒவ்வொரு தேசியத்தின் உயிரார்ந்த உரிமைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய பொது உடைமை இயக்கம் வளர்ந்து மேலோங்கி வர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது என்பதையும் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்துகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றாலும் கூட ஒரு ஜனநாயக அடிப்படையில் மக்கள் பாசிச சக்திகளை தூக்கி எறிவதற்கான தங்களது அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையா என்பதை நாம் பார்ப்போம். நிச்சயமாக நாட்டு நலனில் அக்கறை உள்ள அனைவரும் பாசிச பாஜகவை வீழ்த்துவதைத்தான் முதன்மையான குறிக்கோளாக கொள்ள முடியும். அவர்கள் தேர்தல் நெருங்க 100 ரூபாய் சிலிண்டருக்கு குறைப்பது மற்றும் பல்வேறு சலுகைகளை விவசாயிகளுக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த நிதியை அளிப்பது என்று இன்னும் புதிய வாக்குறுதிகளை எல்லாம் அளித்து மக்களை ஏய்க்க பார்ப்பார்கள். அவர்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய சக்திகள் இந்திய அளவில் வலுவாக தங்களது கூட்டணியை அமைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. இதையெல்லாம் எந்த அளவிற்கு அவர்கள் சாதிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் இன்றைக்கு தமிழக மக்களாகிய நம் முன்னால் இருக்கக்கூடிய கடமை என்பது தமிழ்நாட்டில் ஒரு மதவெறி சக்தி, மதவெறி கும்பல் தமிழ்நாட்டு மக்களை எந்த பொய்யையும் சொல்லி ஏமாற்றிவிட முடியும் என்று எத்தனிக்கிறது. அதிலிருந்து நாம் விழிப்போடு அறிவு சார்ந்த சமூகமாக, அரசியல் உணர்வு பெற்ற சமூகமாக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய கடமையும் அவசியமும் தேவையும் இருப்பதையும் நாம் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். பார்ப்போம் அரசியல் களத்தில் இந்த தேர்தல் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன அணி சேர்க்கையை கொண்டு வரப்போகிறது என்பதை.